இல்ல அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாரான்றது எனக்கு டவுட் சார். ஏன்னா அவர் வந்து கட்சியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு எதுவும் பண்ண மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் போட்டோம், என்ன கன்சல்ட் பண்ணுங்கன்ற மாதிரி தான் இருப்பாரே தவிர, இப்போ எடப்பாடியோ யாரோ போய் அவர்கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினா அவர் வந்து ஓகே ஆயிடுவாருன்னு தான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக அப்போ அவங்களும் சமாதானம் பேசுறது தான் போவாங்க, வேற அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டம் அவர் போக மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த கட்டம் போற அளவுக்கு இபிஎஸ் வேற ஏதாவது முடிவு. ஏன்னா தற்சமயத்துக்கு வந்து ரெட்டாலை போன்ற விஷயங்களோ அந்த கட்சியோ எல்லாமே எடப்பாடி கையில் தான் இருக்குது. அதனால் இவர் பிரிஞ்சு போயிட்டு என்ன பண்ண முடியும்? இவருக்கு வந்து பிஜேபி வந்து அவ்வளோ ஓப்பனாக வந்து இந்த இடத்துல வரமாட்டாங்க. ஏன்னா பிஜேபி ஏடிஎம்கேயோட ஆதரவு கேட்டுன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து செங்கோட்டையனை தூண்டி விட்டு எடப்பாடிக்கு பிரச்சனை பண்ணுற அளவுக்கு பண்ண மாட்டாங்க. எடப்பாடியை பிரச்சனை பண்ணுறதுக்கு பிஜேபிக்கு வேறு பல விஷயங்கள்லாம் இருக்குது. செங்கோட்டையனை தூண்டி விட விஷயம் இல்லை, அது ரெட்டைலைசேஷன் இருக்குது, பல்வேறு விஷயங்கள் இருக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது, வேறு பல விஷயங்கள் இருக்குது. செங்கோட்டையனை நம்பி அந்த ஃபைட்டை வந்து அவங்க அமைக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ சட்ட ரீதியாக பண்ணால் வந்து இது பிஜேபி தான் பண்ணுறாங்கன்றது வெளிப்படையாக தெரிஞ்சிடும். அப்போ உள்கட்சியில் வந்து வேற ஒருத்தர் மூலமாக தூண்டி ஏன் பிஜேபி பண்ணாது சார்? சட்ட ரீதியாக பண்ணுறது கூட இயல்பாக நடக்கிற மாதிரி தெரியும். அது கோர்ட்டு மூலமாக போச்சுன்னா இயல்பாக நடக்கிற மாதிரி தான் தெரியும். அதனால் இயல்பாக நடக்கிற மாதிரி தான். தேர்தல் கமிஷன் இண்டிபெண்டன்ட் பாடி, நாங்கள் செய்ய முடியும், அதுதான் முடிவு எடுக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சட்ட ரீதியாக போனால் வந்து தெரிஞ்சிடும்ன்றதுனால வேற யாராவது கட்சியில் இருக்கிறவங்க வேற யாராவதுனா கூட அது ஒரு அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக. இப்போ சிவி சண்முகத்தை சொல்லுங்கள், அவர் எதோ எடப்பாடி எதிர்க்கிறதுக்கு ஏதோ பண்ணுறாரு அப்படின்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இவர் செங்கோட்டையன் அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் கிடையாதுன்னு என்னோட கருத்து சார். அதை தாண்டி இப்போ கோகுல இந்திரா அவர்களும் வந்து எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க போது, அப்போ வெளிப்படையாகவே இன்னும் உட்கட்சி பூசல்ன்றது தீராத ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்படியே செங்கோட்டையன் எடப்பாடி எழுத்து ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிற வச்சுக்கோங்க, அதில் வந்து ஒரு புஸ்வானா ஆயிடுவாருன்னு தான் அர்த்தம். அது வெத்து வெட்டா போயிடுவாருன்னு அர்த்தம். ஏன்னா தற்சமயத்துக்கு எடப்பாடி வந்து சேஃபாக இருக்கார். அவருக்கு பெரிய பிரச்சனை பிஜேபிட்டே தான் வரும். ஆக்சுவலாக உள்ளே இருக்கிறவங்களால வராது. உள்ளே இருக்கிறவங்க எல்லாமே எடப்பாடி பின்னாடி ஏன் இருக்காங்கன்னா, சின்ன அவர் கையில் தற்சமயத்துக்கு இருக்குது, எலெக்ஷனில் ஒரு சீட்டு கொடுக்கணும் போன்ற பல விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த ஒருத்தர் கீழே இணைஞ்சிருக்காங்க எல்லாருமே. ஓபிஎஸும் செல்வாக்கு இல்லாமல் இருக்கார், தினகரனும் பெரிய செல்வாக்கை காமிக்கல. அப்போது கட்சியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துலேருந்து வழியாக வந்தவங்க தற்சமயத்துக்கு இவரோட தலைமையை ஏற்றுட்ருக்காங்க. வரப்போகிற எலெக்ஷன்ஸில் இவரோட வெற்றி தோல்வியை பொறுத்து அவங்க அவர் கூட இருப்பாங்களா மாட்டாங்களான்னு டிசைட் பண்ணுவாங்க. அதனால் இப்போது செங்கோட்டையன் ஏதாவது போர்க்கொடி தூக்கினா கூட அது பெரிய அளவுக்கு எடுபடும் தெரியாது. அது புசோலம் மாறதுக்கான வாய்ப்பு. இப்போ எடப்பாடிக்கு இன்னும் ஸ்டேக் இருக்குது, அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கார் சார். அவர் எடப்பாடியில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். ஏன்னா பொதுக்குழு தேர்ந்தெடுத்த ஒரு நிலையில் அவர் இருக்கார் சார் அவர். அதனால் வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து டெம்பரரியாக அதை ஒத்துட்ருக்காங்க. சப்ஜெக்ட் டு கீழ்கோர்ட்டோட முடிவுபடி இருந்தால் கூட டெம்பரரியாக அதை ஏற்றுன்னு தானே இருக்காங்க. அதனால் வந்து அந்த பொதுக்குழு தீர்மானங்களை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுனது மூலமாக அதை காரணமாக வச்சு அவர் டெல்லி ஹைகோர்ட்டில் போய் சின்னத்தை கூட வாங்கிட்டார். அவர் ஆக்சுவலாக வந்து சின்னத்தை வாங்கி போட்டியும் போட்டார் ஈரோடு ஈஸ்ட்டில் போன வாட்டி. ஸோ சின்னம் அவர் கையில் இருக்குது, வரப்போகிற இதுலேயும் சின்னம் அவர் கையில் தான் இருக்கும். அதனால் தற்சமயத்துக்கு இவர் பின்னாடி அணிவகுக்கிறது பெட்டர்னு ஏடிஎம்கே நினைக்கிறாங்க. அதனால் எல்லாமே அவர் கூட திருப்தியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது.